மொறு மொறுன்னு வாழைப்பூ புதினா 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச புதினா விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பூவாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நம்ம ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.